நம்மளுடைய சனி பகவானாக இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானாக இருக்கட்டும். ஸோ அனைத்து கிரகங்களும் இவங்களை பக்குவப்படுத்துகிறேன்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வராமல் கிரகங்கள் லாக் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களை எல்லா பிரச்சனையும் கொடுக்க வச்சார். பொதுவாக சனி பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபன். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு அவங்க எடுத்திருப்பாங்க, அத்துணை பொறுப்புகளையும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த நல்ல கர்மாக்களின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா காசு நடமாட்டம், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்குமா. என்ன பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு மட்டும்தான் பிரச்சனை. மனசு மட்டும்தான் அவங்க சொல் பேச்சு கேட்காது. மற்ற எல்லாமே அவங்க சொல் பேச்சு கேட்கும். அந்த மனசு மட்டும்தான். அந்த மனசை மட்டும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வருடத்தில் திருமணம் முடிஞ்சு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சந்தோஷத்தோடையே தொடரலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பார்ட்னரை பற்றி, கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து செவி சாய்க்காதீங்க. நான் ஃப்ரெண்டை கண்மூடித்தனமாக நம்புகிறேன் அப்படின்போது அதில் நெகட்டிவ் இம்பேக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ்னால இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நல்ல உறவு வேணும் அப்படின்னு விட்டு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் அவங்கள எப்போ கழட்டி விடலான்னு நினைக்கிறோம். இவங்க எல்லாமே இவங்களுடைய மனசு சொல்கிறத கேட்காம இவங்களை யாரெல்லாம் வழி நடத்திட்டு போகிறாங்களோ இவங்களுக்கான வெல்விஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கையை பிடிச்சிட்டு இவங்க போனாங்கன்னா இவங்களுடைய லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ஒரே ஒரு பிரச்சனைனா அவங்க ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026 சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண 3 ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள், டிஜே சுந்தரபாண்டி அவர்கள், முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள். வெள்ளங்கத்தை மட்டும் சந்தித்து கொண்டு விடை தெரியுமா அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த கிரகங்கள் இடமுற்றி இடமாறினாலும் எங்களுக்கு மட்டும் விடையே கிடைக்கலையே, ஏன் கிடைக்கல அப்படின்னு அதிகமாக கமாண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ராசியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடமான நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய சனி பகவானாக இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானாக இருக்கட்டும். ஸோ அனைத்து கிரகங்களும் இவங்களை பக்குவப்படுத்துகிறேன்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வராமல் கிரகங்கள் லாக் பண்ணிச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக ஒரு 2.5 வருஷமாக நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களை எல்லா பிரச்சனையும் கொடுக்க வச்சார். கூட இருக்கவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய சுயநலத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கூட இருக்கவங்க இவன் தான் உண்மையாக இருக்கான், இவன் தான் போலியாக இருக்காங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்கள்ட்ட ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, என்ன தான் கண்டுபிடிச்சாலும் சரி என்ன தான் இருந்தாலும் நம்ம கூட இருந்தாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு திரும்பி என்ன பண்ணுறாங்கன்னா தவறுகளை அவங்க செஞ்ச தவறை மறந்துட்டு அவங்க மேலே பாசம் வச்சுறாங்க. ஸோ அந்த பாசத்தால் அதிகமாக படாத பாடுபடுறதுல நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் ஒன்று. ஸோ அந்த நிலையில் இருந்து தன்னை தானே உருவாக்கி தன்னுடைய நிலையை நிலைநாட்ட ஒரு அற்புதமான காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி காலங்களில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அழகுபடுத்துவீங்க, உங்களை நீங்கள் ரசிக்க கற்றுக்குருவீங்க. இவ்வளோ நாட்களாக உங்களை பார்த்து உங்களுக்கே பல வெறுப்புகள் வந்திருக்கும். என்ன வாழ்க்கை, ஏன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, எல்லோரும் உன்னை ஏமாத்துறாங்களா, உனக்குலாம் யோசிக்க மாட்டியா அப்படிலாம் உங்களை நீங்களே என்ன பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்ட்ராட்டாக கண்ணாடியை பார்த்து திட்டிருப்பீங்க, வருத்தப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்களே உங்களை ராணியாக, உங்களை நீங்களே ராஜாவாக சிந்தித்து செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு உண்டாக போகுது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு தான் போயிருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் போய் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாரு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம், கல்யாணமே முடியலை, எப்போ கல்யாணம் முடியும் அப்படின்னு காத்திருக்க நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணம் முடியும். திருமணம் முடிஞ்சு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சந்தோஷத்தோடையே தொடரலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பார்ட்னரை பற்றி, கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து செவி சாய்க்காதீங்க. என் மாப்பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், சரியா, என் கணவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேரோட ஒற்றுமையை எவனாலையும் பிரிக்க முடியாது, யாராலையும் பிரிக்க முடியாது. கொஞ்சம் அப்படி தலை அசைச்சிங்கன்னா சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்,
ஏன்னா இங்கே 2ம் 11ம் சனி பகவானுடைய பார்வையில் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ யாரா பண உதவின்னு கேட்டாங்கன்னா தயவுசெய்து தானமாக கொடுங்க, ஆனால் உதவியாக கொடுத்துடாதீங்க. அதுவே உங்களுக்கு என்ன ஆகும், வில்லங்கமாயிரும். இதில் கவனமாக இருந்தால் போதுங்க. விருச்சக ராசி இந்த சனி பயிற்சி மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க. தீபா மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 விருச்சக ராசிக்கு சனி பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியாக இருக்காருமா. பஞ்சம சனி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். பொதுவாக சனி வந்து பாருங்க விருச்சிகத்துக்கு லார்ட் ஆஃப் 3 and 4, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகதாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படின்னும் போது பொதுவாக சனி வந்து பார்த்திங்கன்னா தர்ம கர்மாதிபன். இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு அவங்க எடுத்திருப்பாங்க, அத்துணை பொறுப்புகளையும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சுருப்பாங்க, அந்த நல்ல கர்மாக்களின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா. அதே மாதிரி அவங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும், விருச்சிகத்துக்கு பொதுவாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி. என்ன மனசு தான் வந்து ஒரு நேரம் ஒரு ஸ்திரமான முடிவு எடுப்பாங்க, இன்னொரு நேரம் இந்த முடிவு வேண்டாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்னப்பா நேற்று அது சொன்னேன் அப்படின்னா அது நேற்று, இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வேவரிங் மைண்ட் அப்படின்றது உண்டு. மைண்ட் ஸ்டேபிள்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விருச்சிகத்துக்கு. ஆனால் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள், அவங்க ஸ்திரமான முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவில் ஸ்டிக் பண்ணுவாங்க, ஸ்டிக் ஆன் பண்ணி சாதிக்கவும் சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சனியே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னும் போது மற்ற கோள்களை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற நெசசிட்டி இல்லை. ஸோ நல்ல லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், சனி பகவானோட பார்வை 2, 7, 11ஆம் பாவத்தை பார்க்குது. 2ஆம் பாவம் இது வந்து பாருங்கள் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசு நடமாட்டம், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்குமா. என்ன பெரிய லெவலில் யாருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. இந்த பொண்ணுக்கு நான் கேரண்டி, இந்த வேலைக்கு இந்த பிள்ளையை சேர்த்துக்கோங்க நான் வாரண்டி இப்படின்னு இந்த ஷூரிட்டி கையெழுத்து இதெல்லாம் போடுறது வேண்டாம். வார்த்தையில் கவனம் வேணும், வாக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் கவனம் வேணும். மேக்ஸிமம் யாருக்கும் வாக்கு கொடுக்குற வேலை நம்மளுக்கு வேணாமே. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 7ஆம் பாவத்தில் சனியினோட பார்வை அப்படின்போது இது கணவன் மனைவி உறவு முறையை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னருக்கும் இவங்களுக்குமான உறவு முறையை குறிக்கக்கூடியது. இதில் நம்ம விட்டு கொடுத்து போகிறோம் அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னரும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி. நீ 2 வார்த்தை பேசினா நான் 20 வார்த்தை பேசுவேன், நீ 20 வார்த்தை பேசினா நான் 200 வார்த்தை பேசுவேன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்கள், நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். அந்த காதலில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இந்த பிள்ளை நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்போது நல்லதுமா. இந்த காதல், எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அது எல்லாருக்கும் வந்துடும் சொல்ல முடியாது, சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் நோக்கி போவாங்க. விட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ்லையும் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் லாபஸ்தானத்தில் சனியினோட பார்வை அப்படின்போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பெருத்த லாபம் வரும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே ஆஸ்பெக்டில் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ்ப்பா, நான் ஃப்ரெண்டை கண்மூடித்தனமாக நம்புகிறேன் அப்படின்போது அதில் நெகட்டிவ் இம்பேக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ்னால இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக ட்ராப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட நல்ல உறவு வேணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும். ஏன் நாங்கள் அவங்கள எப்போ கழட்டி விடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னா விட்டு கொடுக்குறது உங்களோட ஒரு முடிவு தான், அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பாருங்கம்மா, விருச்சிகத்துக்கு எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு. எப்பயுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. இந்த விஷயம் நான் சாதிக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா, செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது மற்றவங்க அதை செஞ்சுடுவாங்க, இவங்களால செய்ய முடியாமல் போயிடும். எப்பயுமே இவங்களோட என்ன அலைகளை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னும் போது சக்ஸஸ் அப்படின்றது சாலிடாக வந்துடுமா. விருச்சிகத்துக்கு ஆன் தி ஹோல் சனி பயிற்சி எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பேசின 2 பேருமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற வகையில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், விருச்சிக ராசிக்கு 2026 உங்கள் பார்வையில் சனிப்பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 95% ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு மட்டும்தான் பிரச்சனை. மனசு மட்டும்தான் அவங்க சொல் பேச்சு கேட்காது, மற்ற எல்லாமே அவங்க சொல் பேச்சு கேட்கும். அந்த மனசு மட்டும்தான், அந்த மனசை மட்டும் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ வருடமாக எதெல்லாம் தாமதம், தடங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது எல்லாமே இந்த வருடத்தில், இந்த 2 வருடத்தில் அவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட வசமாயிடும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்த இணைப்பு வந்து இப்போ அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி சொத்து, பூர்வீக சொத்தெல்லாம் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுனாலும் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. அதே மாதிரி பூர்வ புண்ணியம், ரொம்ப வருடமாக இவங்க பூர்வ புண்ணியம், அதாவது அவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்காம இருந்தாங்க அப்படின்னா இப்போ போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி.
அதே மாதிரி குலதெய்வத்துக்கு ரொம்ப வருடமாக போகாமையும் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ நடக்கும். இவங்க இப்போ நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே ரொம்ப சுபமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் இவங்க எல்லாமே இவங்களுடைய மனசு சொல்கிறத கேட்காம இவங்களை யாரெல்லாம் வழி நடத்திட்டு போகிறாங்களோ இவங்களுக்கான வெல்விஷர்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கையை பிடிச்சிட்டு இவங்க போனாங்கன்னா இவங்களுடைய லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இவங்க யார்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னா, கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நமக்கு ஆப்போசிட்டாக யார் திங்க் பண்ணுறாங்கன்றது இவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். யார் சொன்னாலுமே அவங்க கையை பிடிச்சிட்டு போகிற ஆள் யாருன்னா விருச்சிக ராசி. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். யார் நமக்கு நல்லது சொல்லுவாங்க, யார் நம்ம கெட்டது சொல்லுவாங்கன்றதை யோசித்து பார்த்து பண்ணும்போது இவங்களுடைய அனைத்து செயலுமே நல்லாயிருக்கும். வேலையும் இவ்வளோ வருடமாக கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, அது எல்லாமே இப்போ அவங்களுக்கு ப்ரமோஷன் வெயிட்டிங்கில் யார் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வருடம் ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்கலாம். குழந்தைக்காக ரொம்ப வருடம் யாரெல்லாம் காத்துட்டு இருந்தீங்களோ இப்போ குழந்தை பிறப்புக்கான காலமாக இருக்குது. ரொம்ப காலமாக கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க 90s கிட்டலாம், அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி காதல் வந்து நடுவில் போயிட்டே இருக்கும், நடுவில் பிரேக்கப்லாம் வந்திருக்கும். இப்போ அந்த காதல் திரும்பவும் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு பிரச்சனைனா அவங்க மனசை மட்டும் அலைப்பாய விடாமல், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மனசு அலைப்பாஞ்சிட்டே தான் இருக்கும். அந்த மனசை மட்டும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2026 விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். 95%. இவங்க குலதெய்வத்தோட வழிபாடை மட்டும் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு, அதிலிருந்து தங்களை அவங்க எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு ரொம்ப கிளியராக எங்களுக்காக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.